ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வதங்கினதும் இதோட தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அதை தனியாக வறுத்து தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதோட ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். மிளகாய் பொடி பச்சை வாசனை போனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதோட உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகுத வர வறுத்துக்கணும். பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆனதும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருதேன். ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச இந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட மல்லி இலையும் கொத்தமல்லி இலையும் தூவினா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசை இட்லி கூட சாப்பிட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.